இன்றைய தினம் உலகம் முழுவதும் உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் அனைவருக்காக மே தினம் உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒற்றுமைக்காக, தொழிலாளர்களுடைய நலனுக்காக கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு போராடிய போராளிகளை நினைவு கூறும் வகையிலே இந்த மே தினத்தை ஆண்டுதோறும் சிறப்பான முறையிலே உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், புரட்சி தலைவர் உழைப்பவரே உயர்ந்தவர் என்று கையெழுத்திடக்கூடிய புரட்சி தலைவர் காலம் தொட்டு, மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலம் தொட்டு, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் காலம் தொட்டு இந்த சிறப்பான முறையிலே ஆண்டுதோறும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பாக தமிழகம் முழுவதும் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தொழிலாளருடைய நலனுக்காக எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இருந்தாலும் கூட அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் துவக்கி வைத்த நலிந்த தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் வீதம், கடந்த ஆண்டு கூட 174 குடும்பத்துக்கு 1,74,00,000 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொற்கரங்களால் வழங்கப்பட்டது. இந்த முறையும் அது தொடரும். அதே போல எங்களுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்த தொழிலாளர் நலனுக்காக அண்ணா தொழிற்சங்கம் தொடர்ந்து பாடுபட்டு வரும். எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அவர்கள் உலகம் முழுவதும் கொரோனா என்ற கொடிய நோய் வந்தபோது கூட உலகத்தில் எந்த ஊரிலும் இல்லாத, இந்தியாவில் எங்கேயும் இல்லாத வகையில் தமிழகத்தில் 8 மாதம் முழு சம்பளமும் 10% போனஸும் கொடுத்து தொழிலாளர் நலனை காப்பாற்றியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் அவர்கள். அவருடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலரும். மலர்ந்தவுடன் ஒட்டுமொத்த தொழிலாளருடைய நலனுக்காக அண்ணா தொழிற்சங்கம் பாடுபடும் என்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.